நான் யார்? நீ யார் மூலமாக வந்தாய்? ஜீவ ரகசியம். சுக்கிலம் பிளஸ் குரோனிதம் இணைகிறது. பல லட்சக்கணக்கான அணுக்களில் ஒரு அணுவை மட்டும் கருவறை ஏற்றுக்கொள்கிறது. வேகமாக முட்டி மோதி துளைத்து உள்ளே வரக்கூடிய பல லட்சக்கணக்கான அணுக்களில் கருவறை ஏற்றுக்கொண்டதோ ஒரு அணுவை மட்டும். அந்த ஒரு அணுவிற்கு முதலில் பாதுகாப்பு வளையம் கொடுப்பவர் சூரியன். உள்ளே வந்த நீரை நீர்க்குடமாக ஆக்குபவர் சந்திரன். ஆக்கிய நீருக்கு இரத்தம் கொடுப்பவர் செவ்வாய். நரம்பு மண்டலம் அமைப்பவர் புதன். இருதய துடிப்பை உருவாக்குபவர் குரு. உடம்பிற்கு தேவையான சுக்கிலம், கிட்னி, அயனிகளை உருவாக்குபவர் சுக்கிரன். மர்மஸ்தானத்தை உருவாக்குபவர் சனி. கருவறைக்குள் ஒரு குழந்தையாக முழு வளர்ச்சியடைய 272 நாட்கள் ஆகிறது. இந்த 272 நாட்கள் கழித்து மீண்டும் சூரியன் உள்ளே சென்று சூரியன் அதிகாரமிட சந்திரன் நீர்க்குடம் தயாராக உள்ளே இருக்கும் சிசுவை பிரசவ வேதனை வழி கொடுத்து நரம்புக்கு இரத்த கழிவுகளுடன் வெளியே தள்ளுபவர் செவ்வாய். வெளியே வந்த குழந்தையை கையில் ஏந்தி வாங்குபவர் தாய்மாமன் என்ற புதன். அதனால்தான் புதன் பூமி தத்துவத்திற்கு அடி போடுகிறார். வெளியே வந்த குழந்தையின் தொப்புள் கொடி கட் செய்தவுடன் குழந்தை தனிச்சையாக முதல் சுவாசம் எடுக்கும் நேரமே ஜாதகம் அழுகிறது குழந்தை. இந்த முதல் சுவாசமே விதி, லக்னம் மூலமாக வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. வெளியே வந்த குழந்தையின் முதல் சுவாசம் என்னவாக இருக்கும்? ஜீவ ரகசியம் தெரியுமா உங்களுக்கு? சூரியகலையா, சந்திரகலையா, சுழிமுனையா? எதுவென்று அறிய முடிகிறதா? நான் 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 என்று இருமாப்பு கொள்கிறீர்களே. யோனி வாசலில் இருந்து வெளியே வந்த குழந்தையை புதன் என்ற தாய்மாமன் வாங்குகிறார். அந்த தாய்மாமன் கொடுக்கும் சேனை குருவின் மூலமாக வாழ்வியல் சட்டங்கள் அமைய குழந்தை வளர வளர மூளை சேமிக்கும் மெமரி கார்டில் இரக்கமற்ற நீதிபதி சனி அமர்கிறார். ஒரு லக்னத்தின் சூட்சுமம் எங்கே இருக்கிறது? 8ஆம் இடத்தில் இருக்கிறது. தன்னை தன்னாலே உயர்த்தி கொள்க, தன்னை இழிவுறுத்தல் ஆகாது. ஏனென்றால் தானே தனக்கு பகை, தானே தனக்கு நண்பன் என்கிறது பகவத்கீதை.